குரு கடாட்சம். வணக்கம் குருஜி. வணக்கம். சொல்லுங்கள். இப்போது இயல்பாகவே எல்லா மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா கோபம் வந்து அதிகமாக வருதுங்க. அந்த கோபத்தை எப்படி கையாளுறதுன்னு மக்களுக்கு கொஞ்சம் சொல்லும்படியா எனக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். கரெக்ட். கோபம்னா இயல்பாக எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு குணம் தான். அது விலங்குகளாக இருக்கட்டும், இல்லை மனிதர்களாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கோபம் அப்படின்றது இயல்பு தான், யதார்த்தம் தான். ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மனிதர்களை விட மிருகங்களுக்கு தான் அதிகமான கோபம் அப்படின்றது இருக்கணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் அப்படி இருக்காங்களா? மிருகங்களை விட மனிதர்களுக்கு தான் கோபம் அதிகமாக இருக்குது. ஆனால் மிருகங்கள் கோபத்தை சரியாக பயன்படுத்துது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மிருகம் வந்து பூனைன்னு வச்சுக்கோங்களேன், தன்னுடைய குழந்தைக்கு ஏதோ ஒன்று திங்கிறதோ ஏதோ ஒன்று கொடுக்குதுன்னு வைங்களேன். அது ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கும் போது என்ன ஆகுன்னா, இடையூறு புகுந்து அந்த கோபத்தை வந்து அந்த பூனையோ இல்லை குரங்கோ ஏதோ ஒன்று அதை கலைச்சி நிறுத்தும். ஆனால் நிறுத்திட்டு உடனே அந்த ஒரு அன்பு அப்படின்ற ஒரு கோர்வைக்குள்ளார அது போயிடும். அப்போ அதனுடைய கோபம் அங்கே நியாயமானதாக இருக்குது. ஆனால் ஒரு மனிதர்களுடைய கோபம் அப்படி இருக்குதா பாருங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கோபம், ஒரு நண்பர்கிட்ட கோபம், கணவன் மனைவிக்குள்ள கோபம், இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் கோபத்தை மனிதன் வெளிப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, அது ஒரு அன்புக்குள்ளேயும் ஒரு நிதானத்துக்குள்ளேயும் அவங்களை கொண்டு போறது கிடையாது. இந்த கோபம் வந்து இவங்களை முற்றிலும் முறிச்சிருதே ஒழிய கோபம் அப்படின்றது இவங்களுக்கு ஒரு தீர்வா அமையிறது கிடையவே கிடையாது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, கோபம்ன்றது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு இயல்பு தான். ஆனால் அந்த கோபத்தோட நீங்க வாழ்க்கைக்குள்ளார பயணப்படும் போது அது வாழ்க்கைக்கும் சரி, உங்களுக்கும் சரி, அடுத்தடுத்த நிலைகளுக்கு கொண்டு போகாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கோபம் அப்படின்றது காளியோட அம்சம், எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் நீங்க வாழ போறியா இல்லை காலியாக போறியா அப்படின்றது நீ தான் முடிவு பண்ணணும். காலியானேன்னா கடைசியில் காலியாயிருவேன். ஆனால் வாழணும்னு நினைச்சா உனக்கு கோபம் இங்கே தேவைப்படாது. இங்கே எல்லாருக்குமே அமைதியும் நிதானமும் நிசப்தமும் தான் இங்கே தேவைப்படும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, கோபத்தினால தீர்வு கிடைக்காது, கோபத்தினால ஒரு முடிவு கிடைக்காது. அது பெருசாகிட்டு போய்கிட்டே இருக்கும். இதுதான் ஈகோன்றது. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னைத்தானே அர்ஜிக்கத்தான் இருந்தானே அப்படின்ற திருமூலர். அப்படின்னு என்னன்னா, முதல்ல தனக்குள்ள எழுதுகிற கோபங்களை எப்படி கையாளணும் அப்படின்றத ஒவ்வொரு மனிதனும் புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் கோபம்னா அப்புறம் எப்படிதான் இங்க வாழ முடியும்? கோபம் முன்ன ஒரு சாந்தமான ஒரு குணத்துக்கோ ஒரு பேர் அமைதிக்கோ கொண்டு போக முடியாது. இங்க ஒவ்வொரு மனிதனுக்குமே கோபமற்ற, ஈகோ அற்ற, நான் அப்படின்ற அகந்தையற்ற ஒரு வாழ்க்கை தான் ஒவ்வொரு மனிதனையும் சரி, ஒவ்வொருவரையும் ஒழுக்கமும் நெறிக்குள்ளேயும் கூட்டு போகும். அவனால் மட்டும்தான் நீங்க வாழ்க்கைக்குள்ளார சாதிக்கவும் முடியும். அவனால தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளுக்கும் போக முடியும். கோபம் அப்படின்றது ஒரு முட்டாள்களுடைய குணம் அப்படின்னு சொல்லணும். கோபம் எங்க இருக்குதோ அங்கே அறிவு இருக்காது. கோபம் எங்க இருக்குதோ அங்கே பொறுமை இருக்காது. கோபம் எங்க இருக்கோ அந்த இடத்துல எந்த ஒரு பிரயோஜனப்படுற ஒரு வேலையும் இருக்காது, ஒரு விஷயமே இருக்காது. அது தன்னைத்தானே அழிச்சு. அதுக்கு தான் கோபம் காளியோட அம்சம் அப்படின்னு சொல்றது. ஸோ இப்போ உங்களுக்கு கோபம் வேணுமா இல்லை நிதானம் வேணுமா? நிதானம் தான் வேணும். நிதானம் தான் வேணும்னா தொடர்ந்து ரெகுலராக யோக பயிற்சிகளும் தியான பயிற்சிகளும் மேற்கொள்ளுங்க. உங்களுக்குள்ளார நொடிக்கு கணத்துக்கு கணம் வந்து உங்களுக்குள்ளார இருக்க அன்பு பெருக கோபம் என்று தன்னால போகும். எதிரில் இருக்கிறவங்க ஒரு உயிராகவும், எதிரில் இருக்கிறவங்க கிட்ட ஒரு நேசமாகவும் ஒரு அன்பாகவும் நீங்க பழக ஒவ்வொருவருமே அந்த அன்பு அப்படின்ற கருணை அப்படின்ற அந்த கூடாரத்துக்குள்ள வரும்போது வாழ்க்கை அவ்வளோ ஒரு பிரகாசமா இருக்கும். இப்போ குருஜி, அடுத்த கேள்வி என்னன்னா, இது என்னுடைய கேள்வி இல்லை, இது மக்களுடைய கேள்வி. இப்போ விதிப்படி தான் எல்லாமே நடக்குது, உங்களுக்கு நல்லது நடந்தாலும் விதிப்படி தான் நடக்குது, கெட்டது நடந்தாலும் விதிப்படி தான் நடக்குதுன்னு இப்படி சொல்றாங்க. ஆமா. இப்போ இந்த விதியை நம்மளால புரிஞ்சுக்க முடியல. மக்களும் அந்த கேள்வியை எல்லாரும் இதுக்கு விடை யார் தான் கொடுப்பாங்க அப்படின் போது, இந்த மாதிரி ஆன்மீக குருவா அவர்கிட்ட தான் அந்த விடை வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒவ்வொரு விதமான விடை வருதுங்க. கண்டிப்பா. அதை பத்தி நீங்க சொல்லுங்க. முதல்ல இங்க பல பேருக்கு இந்த விதினா என்ன, மதினா என்னன்னே தெரியாம இருக்கிறாங்க. அதுதான் இங்க மிகப்பெரிய பிரச்சனை. எது நடந்தாலுமே விதி மேல பழிய போட்டுறது. அது வந்து ஒரு விதி மேல பழி போடக்கூடிய ஒரு செயல் கிடையாது. முதல்ல விதி அப்படின்றது என்னன்னா, ஒரு விதை தான் விதி அப்படின்னு நீங்க எடுத்துக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க, அந்த இடத்துல ஒரு செடியோ ஒரு மரமோ பல்விதமான ஒரு இயற்கையா ஒரு செயல்கள் அப்படின்றது நடந்திருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா விதி தான். இப்போ நீங்க இங்க உட்காந்துட்டு இருக்கீங்கனாலும் அது உங்களோட விதி தான். நீங்க இங்க பிறப்பு எடுத்திருக்கீங்கனாலும் அது விதி தான். உங்களுக்கு இங்க வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்றதே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது தான். ஏற்கனவே உங்க கதை எல்லாமே ஸ்கிரிப்டட் தான். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுது. இன்னைக்கு நீங்க வந்து ஒரு அட்வொகேட் துறையில இருக்கீங்க, இது நீங்க முடிவு பண்ணது நீங்க நினைச்சிருக்கீங்களா? ஒரு கணம் அப்படியே உங்களை நினைச்சு பாருங்க. நீங்க கடந்து வந்த பாதையில எந்த மாதிரியான விஷயங்களை நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, எந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கடந்து வந்திருப்பீங்க. ஒரு நொடி யோசிச்சு பாருங்க. ஒரு சூழ்நிலை உங்ககிட்ட பணம் இல்லாம இருந்திருக்கலாம், ஒரு சூழல்ல உங்ககிட்ட பணம் அதிகமா இருந்திருக்கலாம், ஒரு சூழல்ல பணம் இல்லாம இருந்திருக்கலாம், மறுபடியும் பணம் வந்திருக்கலாம். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலுமே இறைவனும் பிரபஞ்சமும் ஒவ்வொரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை வச்சுக்கிட்டே வரும் லைஃப்ல. இது எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா இது விதி. விதினா என்ன? ஒரு விதையை நான் உங்க கையில கொடுக்குறேன், அது நீங்க கொண்டு போய் ஒரு இடத்துல போடுறீங்க, அது அங்க முளைக்குமா தரிசா போகுமா? முளைக்கும். அது அதோட விதி. அதுதான் விதிங்கிறது. விதியை நீ கொண்டு போயிட்டு அங்க போட்டேன்னா அது முளைக்கும். அந்த மாதிரி இந்த ஆன்மா பிறப்பெடுத்து வந்திருக்குதுன்னா அது அதோட விதி. அது இங்க என்ன அனுபவிக்கணுமோ அதை பண்ணும். அது இங்க என்ன செயல்களில் ஈடுபடணுமோ அது செயல்படும். அதுக்குண்டான வினையும் வினைகளோட பயனையும் பலனையும் அது அனுபவிக்கும். அது யாராலையும் மாற்றவே முடியாது. ஏன்னா இது வரைக்கும் விதியை ஜெயிச்சவன் ஒருத்தன் இந்த உலகத்திலே கிடையவே கிடையாது. எல்லாம் நினைச்சுக்கிறாங்க மதியை வச்சு விதியை ஜெயிச்சிடலான்னு. மதின்றது என்ன? முதல்ல மதி என்ன? அறிவு. எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு அறிவு பயன்படுமா? நான் கேட்குறேன். அறிவு எல்லா இடத்துலையும் பயன்படுமா? பயன்படாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கடைக்கு போறீங்க, ஒரு சிகரெட் வாங்கி பிடிக்கிறான், சிகரெட் பாக்ஸ்ல தெளிவாக எழுதி வச்சிருக்கு, ஸ்மோக்கிங் கேன்சர் கில்ஸ்.
புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும்னு எழுதி வச்சிருக்குது. அப்போ அந்த இடத்துல தெரிஞ்சுமே மறுபடியும் அதை படிச்சுட்டுமே அந்த பாக்ஸ்ல இருந்து எடுத்து சிகரெட் எடுத்து வாயில வச்சு குடிக்க தானே செய்யறான். அப்ப அந்த இடத்துல அறிவு பயன்படுதான்? அப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு அறிவு இருக்குதா, அறிவு இல்லையா? அறிவு இல்ல. இப்போ உங்களுக்கு விதிக்கும் மதிக்கும் உண்டான டெஃபினேஷன் என்னன்னு உங்களுக்கு புரியுதா? ஏன் மதியை வச்சு விதியை வெல்ல முடியாது அப்படின்ட்டு. அவன் சிகரெட் பிடிச்சி அவனுக்கு கேன்சர் வரணும்னா கேன்சர் வரும். ஆனா அந்த இடத்துல அறிவு இருக்கே, உனக்கு உண்மையாவே அறிவு இருந்தா அதை படிச்சுட்டு ஆஹா இது பிடிச்சாக்கா நம்மளுக்கு கேன்சர் வரும், இது நம்ம ஏன் பிடிக்கணும், நம்ம சிகரெட் பிடிக்க கூடாது, நம்ம இதோட விட்டுறணும், இது பிடிச்சாக்கா நமக்கு கேன்சர் வந்துருப்பா அப்படின்னு நீ அந்த இடத்துல அறிவியே மதிக்கலையே. அப்போ அது அறிவை தாண்டின ஒரு செயலா தானே அங்க அமையுது. சரிதானே? ஆமா. அப்ப அவருக்கு அந்த படிச்சு அதை புரிஞ்சுக்கிற அறிவு இருக்கு. ஆனா அவர் வந்து அதை அப்ப விதி தானா நடக்குது இல்ல. இப்படிதான் எல்லா கர்மாவுமே. உனக்கு இப்படி ஒன்று நடக்குதுன்னா அது நடந்தே தீரும். ஆனால் நீ உன்னுடைய அறிவை வச்சு நீங்கள் சரி பண்ணிடலாம், உன்னோட மதியை பயன்படுத்தி இங்கே நீ அதுலேருந்து வெளியே வந்துடலாம்னா அது சாத்தியமே இல்லை. உன்னுடைய மதியும் அறிவையும் தாண்டி இங்கே ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் இறைவனோட கணக்கு, தான் பிரபஞ்சத்தோட கணக்கு. அந்த கணக்கு தான் விதி. அந்த விதிப்படி தான் எல்லாமே நடக்கும். அந்த விதியில தான் கர்மாவும் ஒட்டி இருக்கு. இதுலேருந்து மீண்டு வரணும், இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா சிம்பிள். உள்ள அன்பு பொங்கணும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அன்பும் கருணையும், எல்லாருமே சகோதரத்துவமா, எல்லாரு மேலேயும் ஒரு தீராத ஒரு காதலும் ஒரு அன்பும், இந்த மாதிரி ஒவ்வொருவருடைய உயிர் மேலையும் உங்களுக்கு வரும்பொழுது எளிமையா நீங்க இந்த விதியை வெல்ல முடியும். ஏன்னா எல்லாமே விதியால் விதைக்கப்பட்ட ஆன்மா தான். அப்போ ஒவ்வொரு விதியால் விதைக்கப்பட்ட ஆன்மா கூட உங்களுடைய எண்ணலைகளும் உங்களுடைய நட்பும் உங்களுடைய அன்பும் பகிரப்படும் பொழுது அனைவருடைய விதியையுமே ஒருத்தர் மாத்துவார். அவரே இறைவன். அப்ப இறைவன் எவ்வளவு பெரியவர் நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நிறைய பேர் விதியை பத்தி பேசுறாங்க, தெளிவா பேசுறது கிடையாது. எது விதி எது மதி? அந்த சிகரெட் பாக்ஸ் மாதிரியும் அறிவு இருந்தும் உன்னால விதியை ஜெயிக்க முடியாது. இதுதான் விதியும் மதியும் ஒரு டெஃபினேஷன். சொல்லுங்க குருஜி. இப்போ பிரபஞ்ச சக்தி பத்தி எல்லாம் நீங்க நிறைய காணொலியில பேசியிருக்கீங்க. பிரபஞ்ச சக்தி அதோடைய மகிமை, அது எப்படியெல்லாம் நம்ம பெறுறது, அது எப்படி மக்கள் வந்து எல்லாரும் அந்த பிரபஞ்ச சக்தியை பெறுவதற்கான வழி, அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க. நீங்க கேட்கறது எவ்வளவு பெரிய கொஸ்டின் தெரியுமா? இருந்தாலும் நான் பதில் சொல்றேன், 4 பேருக்கு பயன்படும். ஒன்றும் கிடையாது. பிரபஞ்சம் அப்படின்றது பல லட்சம் கோடி, அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. அது நீங்க எத்தனை கோடி வேணா போட்டுங்க, எத்தனை சுழியம், எத்தனை சைபர் வேணா போட்டு, அது எல்லா சைபரும் சேர்ந்த ஒரு அணுமயமாக உருவாக்கப்பட்டது தான் இந்த பிரபஞ்சம். எல்லாமே அணுக்கள் ஆரம்பிச்சு அணுக்கள் தான் முடியும். ஆராய்ஞ்சு பாரு. நீங்க போட்டுட்டு இருக்கிற ஒரு சட்டை அணுக்கள் கூட்டு தான். நீங்க போட்டுட்டு இருக்கிற ஃபேண்ட்டும் அணுக்களோட கூட்டு தான். நீங்க கையில வச்சிருக்கிற பேப்பரும் அணுக்களோட கூட்டு தான். இப்போ எதிரில் நான் உட்காந்துருக்கேன்னா என்னோட உடலும் அணுக்களோட கூடு தான். நீங்க அப்படியே எதிரில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை பார்த்தாலும் அணுக்களோட சேர்க்கை தான். கீழே இருக்கிற பூமியை பார்த்தீங்கன்னாலும் அணுக்களுடைய சேர்க்கை தான். வானத்தை பார்த்தீங்கன்னாலும் அணுக்களோட சேர்க்கை தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இப்போ நீங்கள் உள்ளே வரும்போது ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பானையிலேருந்து தண்ணியை குடிச்சிங்களா, பானையிலேருந்து தண்ணியும் அணுக்களோட சேர்க்கை தான், பானையும் அணுக்களோட சேர்க்கை தான். இப்படி நீங்கள் எது இந்த பிரபஞ்சத்தில் எடுத்துக்கிட்டாலுமே எல்லாமே அணுக்களோட செயற்கையாக தான் இருக்கும், எல்லாமே அணுக்களாக தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் இந்த பூமி பந்துக்குள்ளே இருக்கீங்க. இந்த பூமியே பிரபஞ்சத்துக்கு ஒரு அணு தான். இந்த தலை சுத்துதா, ஏன்னா அவ்வளோ பெருசு. எல்லாமே அணுக்கள்ல ஆரம்பிச்சு ஒரு அணுக்கள்ல முடியுது. அப்படி உங்களுடைய ஆன்மாவுக்கு ஒரு விதமான சக்தி இருக்கு. இந்த ஆன்மாவுக்கும் பிரபஞ்சத்திற்கும் உண்டான தொடர்பும் சக்தியும் ஆளப்பரியுது. சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. சும்மா எடுத்தும் கவுத்துன்ட்டு ஒவ்வொருத்தரும் இங்க பிறப்பெடுத்து வந்துடல. எல்லாமே எம்பெருமான் சிவபெருமானுடைய ஆணைக்கு இணங்க, அவருடைய ஒப்புதலுடனும் அவருடைய ஆணைக்கு இணங்க தான் இங்க ஒவ்வொரு விஷயமே நடந்துகிட்டு இருக்கு. ஏன் நான் அதை சொல்றேன்னா, முடிவில்லாதவர் அவர். அதனாலதான் அவர் பரமாத்மா, பரம்பொருள் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம். இன்னொரு பேர்னா பிரம்மம் அப்படின்னு சொல்லிடுறோம். சிம்பிளா பிரம்மம்னா அவரே. அதுக்கு நீங்க என்ன பேர் வேணா வச்சுக்கோங்க, சிவபெருமான், முருகன், நீங்க என்ன மாதிரினா வச்சுக்கோங்க. ஆனா இவ்வளவு கோடி அணுக்களும் நகர்வுக்கு ஒரு இயக்கமும் ஒரு ப்ராசஸும் ஒரு எனர்ஜியும் தேவைப்படுது இல்ல? இது யோசிச்சிருக்கீங்களா? கண்ணுக்கு தெரியாம இங்க எவ்வளவு அணுக்கள் நகர்ந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? உடலுக்குள்ளார எவ்வளவு அணுக்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி இந்த அணுக்களுடைய சேர்க்கை எல்லாமே ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா அவர் தான் எம்பெருமான், பரம்பொருள், பரபிரம்மம், பரமாத்மா என்று சொல்லப்படுகின்ற சிவபெருமானுக்கு ஆணைக்கிணங்கதான் இருக்கு. அப்படி இந்த அணுக்கள் எல்லாமே அவரோட கட்டுப்பாட்டில் இருக்கும்போது உங்களுடைய ஆன்மாவும் இறைவனோட கட்டுப்பாட்டில் இருக்குதா இல்லையா? நீங்களும் அவருக்கு உட்பட்டவரா இல்லையா? உட்பட்டவராக தான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நீங்க உட்பட்டு தான் இருக்கீங்க. ஆனா ஒவ்வொருவருடைய வினையின் காரணமாக இங்க என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, தனித்தனியா நம்மளுடைய மனம் என்ன மாதிரியான ஒரு சைகைகள் ஆரம்பிக்குதோ, என்ன மாதிரியான உங்களுக்கு ஒரு விதமான விஷயங்கள் உங்களுடைய மனம் புகுட்டுதோ, அந்த எண்ண அலைகளுக்கு ஏத்த மாதிரி நீங்க இயங்கி போறீங்க. அதாவது நீங்க இறைவன் கிட்ட இருந்தும் பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்துமே வேட்டு நோக்கி வேற திசையில போயிட்டு இருக்கீங்க. இங்க அதுதான் பிரச்சனையே. உங்களுடைய கவனமும் உங்களுடைய விழிப்புணர்வும் உங்களுடைய உணர்வு நிலையும் எதை நோக்கி இருக்கணும்னா, கணத்துக்கு கணம் வந்து இறைவனை நோக்கி தான் இருக்கணும், பிரபஞ்சத்தை நோக்கி தான் இருக்கணும். அப்படி நீங்க உங்களுடைய கவனமும் உங்களுடைய செயல்கள் இருக்கக்கூடிய எல்லாமே பரமாத்மாவை நோக்கி, சிவபெருமானை நோக்கி, மறுபெருஞ்சோதி ஆண்டவருடைய திசையை நோக்கி நீங்கள் ஒவ்வொருவரும் நகரும் போது உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அந்த கர்மா எல்லாமே நகர்ந்து அழகா கொண்டு போய் சிவபெருமான் அடியில சரணாகதி அடையும். இதுதான் சரணாகதி அப்படிங்கிறது. என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? சரணாகதினா மோட்சம், முக்தி, மோட்சம், முக்தி, இது எல்லாமே முதல் படி என்னன்னா சரணாகதி அப்படிங்கிறது தான். அப்போ இந்த அணுக்கள் எல்லாமே ஒரு கூர்வையில ஒரு கூட்டுக்குள்ளார வரும்போது பிரபஞ்சத்தினுடைய ரகசியம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நீங்க எந்த அளவுக்கு பிரபஞ்சத்திலிருந்து வேறுபட்டு இருக்கீங்க, மற்ற எல்லா ஜீவராசிகளுமே இயற்கை கூட எந்த அளவுக்கு ஒன்றி இருக்குன்றதை நீங்க ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு, அதனாலதான் அது அதனுடைய வினைகளை தீர்த்துட்டு அது அதற்கேற்றவாறு இறைவன் கிட்ட சரணடைஞ்சு போறதுக்கான காரணம். இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எளிமையா உங்களுடைய உடல் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். உங்களுடைய ஆன்மா வந்து
மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். மேனிஃபெஸ்ட்னா என்ன? காந்தக சக்தியா உங்களுக்குள்ளார ஒரு ஒளி வடிவம் ஏற்பட்டு அந்த ஒளி பேரொலியா மாறும் உங்களுக்குள்ளார. இதுதான் யோக நிலையினோட ஒரு உச்சகட்ட நிலை. இதுதான் அனைத்து சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் எல்லாம் பண்ணது. ஆனால் இந்த ஒலியை உங்களுக்குள்ளார வர வைக்கணும்னா கொஞ்சம் மெனக்கிட வேண்டியதாக இருக்கும். ஒரு ஹையர் ப்ராக்டிசஸ். இப்போ நம்ம பிரம்மயோகம் மாதிரி ஒரு உயர் ரக பயிற்சிகளை நீங்கள் எடுத்து பண்ணும்போது எளிமையாக உங்களால் அந்த தன்மைக்கும் அந்த ஒரு ஹையர் ஆறாக்குள்ளேயும் நீங்கள் எல்லாருமே போக முடியும். குருஜி, இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, பிறவி அறுக்கிறதுக்கு பக்தி மார்க்கம் சிறந்ததா இல்லை ஞான மார்க்கம் சிறந்ததா என்ற கேள்வி வந்து எல்லாருக்கிட்டே இருக்குங்க. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் பக்தின்றது நீங்கள் நேராக கோயிலுக்கு போயிட்டு ஐயோ சிவபெருமானே எனக்கு மோட்சத்தை கொடுத்துரு, முக்தியை கொடுத்துருன்னு உழுது புரள்றது, உழுது அப்படியே கேட்கறதெல்லாம் கிடையாது. கோவிலுக்கு போனோம்னா ஒவ்வொருவரும் அமைதியை கடைபிடிக்கணும். நீ எதுவுமே கேட்கக்கூடாது இறைவனுக்கு. எனக்கு இதை கூட அதை கூடனா அவனை நீ சிக்கனங்க அந்த இடத்துல. அது பெருசாக தான் போய்கிட்டு இருக்கும். இதுதான் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் நீ பிறந்ததே இறைவனால தான், நீங்க வர வைக்கப்பட்டதே இறைவனால தான் போது உங்களுக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாதுன்னு கூடவா இறைவனுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு முட்டாளா இறைவன். சகலமும் சர்வமும் சிவமயம், சர்வமுமே இறைவனுக்கு உட்பட்டு தான் இருக்கணும் போது உனக்கு இருக்கிற பிரச்சனைகள் அவருக்கு தெரியாம இருக்குமா? உனக்கு இருக்கிற கர்மா அவருக்கு தெரியாம இருக்குமா? உனக்கு இருக்கிற நோய் அவருக்கு தெரியாம இருக்குமா? உனக்கு இருக்கிற நோய் நொடிகளா இருக்கட்டும், பல விதமான பிரச்சனைகளா இருக்கட்டும், இதெல்லாம் அவருக்கு தெரியாம இருக்கும் நீ நினைச்சிருக்கியா? இந்த ஒரு கேள்விக்கு உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க பாப்போம். கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வோர் கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கால் கண்காணியாய் கலந்தெங்கும் நின்றனை கண்காணியாய் கண்டார் கள ஒழிந்தாரே அப்படிங்கிறார் திருமூலர். அப்படின்னா என்ன தெரியுமா? நீங்க எல்லாம் கண்காணி இல்ல, உங்களை கவனிக்கிறதுக்கும் உங்களை பாக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நொடிக்கு நொடி கணத்துக்கு கணம் நீங்க ஒரு சிசிடிவி கேமரா அப்படின்னு சொல்லலாம். உங்களோட பார்த்துக்கிட்டே இருக்கான். நீங்க 24 மணி நேரமும் நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்பப்போ அந்தந்த செயல்வினைகளுக்கு ஏற்ற தண்டனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்றத அவளை எளிமையா சொல்றாரு. அதை புரிஞ்சுக்கிட்டவன் எந்த தப்பும் எந்த தவறும் பண்ணாம சுய ஒழுக்கத்தை உள்ளுக்குள்ளார கொண்டு வந்து அந்த ஒவ்வொருவரும் அந்த சுய ஒழுக்கத்தையும் தன்னுடைய மனதை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்து முழுமையாக இறைவனிடத்தில் சரணாகதியாக வைக்கும் பொழுது அவன் ஒவ்வொருவரும் ஞானம் அடைந்து இறைவனே கதி, இறைவனே சரணடைந்து தன்னுடைய வினைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணிட்டு இங்க இருந்து போறான். இதுதான் சித்தர்களுடைய கான்செப்ட், நீங்க இருக்கிற யோகிகளுடைய கான்செப்ட். இந்த கான்செப்டே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? புரியுது, ஆனா புரியல. அப்படி இல்லப்பா. ஓ, நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க கேட்ட கொஸ்டின் என்ன? மோட்சம் முக்தி அடைகிறதுக்கு, பிறவி அறுக்கிறதுக்கு ஆமா ஞான மார்க்கம் சிறந்ததா பக்தி மார்க்கம் சிறந்ததா? இப்ப பக்தியில ஆரம்பிச்சேன்னா, பக்தியை பத்தி நான் பேசிக்கிட்டே வந்தேன்னா, இறைவன் கிட்ட போய் நீ காலில் விழுறது பெரிய விஷயம் கிடையாது. நீ இறைவன் கிட்ட போய் கேட்கறது விஷயம் கிடையாது. இது எல்லாமே வந்து வீண் அப்படின்ற. இறைவன் கிட்ட நீ கேட்டு எல்லாம் வாங்க முடியாது. அவர் அப்படிலாம் கொடுக்க மாட்டார். இங்க நிறைய பேர் பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம். பக்தி என்பது உருகணும். அப்படியே உருக இறைவா எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்றதுதான் பக்தி. இறைவா எனக்கு எல்லாம் வேணும்னு சொல்றது பக்தி கிடையாது. அது பக்தியில சேராது. இப்போ ராகவேந்திரர் இருந்தாரு, முழுக்க பக்தி. எப்படி அவருக்கு சமாதி நிலை கிடைச்சது? எப்படி அவருக்கு மோட்சம் முக்தி கிடைச்சது? எப்படி இருந்து போனார்? வள்ளலார் இருந்தால் முழுக்க பக்தி தான். பக்தி இருந்துச்சு, அதுக்கப்புறம் தானே ஞானமாகிறதுக்கு வராரு. அப்போ ஒவ்வொருவருக்குமே பக்தி அப்படின்றது வந்து ஒரு பேசிக். நீங்க அந்த இடத்துல போய் கேட்கறதுக்கு கடவுள் கிடையாதுங்க. என்னைக்குமே நீங்க கேட்கறதுக்கெல்லாம் கடவுள் எல்லாம் கொடுக்க மாட்டாருங்க. நீங்க என்னதான் கடவுள் கிட்ட போய் பேசினாலும் உங்களுக்கு தேவையானது நீங்க உழைச்சுதான் எடுத்துக்க முடியும். ஆனா இறைவன் உங்களுக்கு உண்டான வழியை காட்டுவார். அந்த வழியை நீ கண்டுபிடிச்சிக்கணும். ஆனா இறைவன் ஒவ்வொரு கணமும் நீ என்ன கேட்டாலும் அதுக்கு உண்டான வழியை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இந்த வழியில போ, உனக்கு கிடைக்கும். இந்த வழிதான். அந்த வழியை காமிக்கிறதுல இறைவன் கில்லாடி கிங்கு. ஆனா அந்த வழியை நீ புடிச்சுக்க முடியாம தடுக்கிறதா மாயை கர்மா. புரியுதுங்களா? அப்ப இந்த மாயையும் கர்மாவையும் ஒருவன் வெல்ல வேண்டும் என்றால் அவனுக்கு ஞானமே சிறந்தது, ஞான மார்க்கமே சிறந்தது. இப்ப புரியுதா? புரியுது, தெளிவா புரியுதா? புரியுது. இப்ப எது உயர்ந்தது? அப்போ முக்திக்கு போனோம்னா பக்தியா இல்ல ஞானமா? ஞானம் தான் சிறந்தது. அதனால்தான் இருக்கக்கூடிய அனைத்து மகான்களும் சித்தர்களும் யோகிகளும் அனைவருமே முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு சிவ வழிபாட்டிலும் முழுக்க சித்தர்கள் வழிபாட்டிலும் வந்ததற்கான ஒரு முதன்மையும் முக்கிய காரணமும் ஞானமே சிறந்தது. அப்போ ஒவ்வொருவரும் ஞானம் அடையும் போது அவனுக்கு வாழ்க்கைக்கு தேவைக்குண்டான எல்லா விஷயங்களுமே அவனுக்கு தெரிஞ்சிடும். அவன் முழுமையா அறிவில போக மாட்டான், பேரறிவில போக மாட்டான். இந்த அறிவும் பேரறிவையும் கடந்த ஒரு விஷயம் இருக்கு, அதுவே உணர்வு. அந்த உணர்வு நிலையினோட உச்சத்துக்கு போகும்போது ஒவ்வொருவருக்கும் ஞானம் என்கின்ற அதை ஊத்த ஆரம்பிச்சிடும். அது எங்க கனெக்ட் ஆகும்னா அது ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும். அது எங்கன்னு தெரியல. நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா அது இறைவன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அது ஒரு இடத்துல போய் கனெக்ட் ஆகுது, அது எங்கன்னு தெரியல. அப்படி ஒரு ஊற்றுக்குள்ள போய் ஒவ்வொருவரும் அந்த ஞானம் என்கின்ற கதவை திறந்து அதுக்குள்ளார போய் அந்த ஊற்றுல போய் நிற்கும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவை உண்டான அனைத்து வைடூரியம் இல்லை, அனைத்து விதமான விஷயங்களையும் முன்கூட்டியே அவர் கொடுத்துருவார். உன் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது முதற்கொண்டு முன்னாடியே சொல்லிடுவார். அடுத்து நீ என்ன அவதிக்குள்ளாக போற அப்படின்றது முன்னாடியே சொல்லிடுவார். இந்த மாதிரி ஞான மார்க்கத்துக்கும் சித்த மார்க்கத்திற்கும் ஒவ்வொருவரும் வந்து பக்தியிலிருந்து பக்தி வேணான்னு சொல்லலை, பக்தியை இருங்க. ஆனால் பக்தியை தாண்டி முக்தின்ற ஒரு விஷயம் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பக்தியிலிருந்து நகர்த்து வாங்க. இப்போ பக்தின்றது ஒரு யூஜி படிக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்க, ஒரு அண்டர் கிராஜுவேட். பட் அதை தாண்டின விஷயம் தான் பிஜி, போஸ்ட் கிராஜுவேட். இது அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஒரு மேல்நிலை படிப்புகளை படிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் தான் ஞான மார்க்கம். குருஜி, இப்போ நிறைய ஆன்மீக குருவா இருக்கட்டும் இல்ல சித்தர்களா இருக்கட்டும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நல்வினை செஞ்சா எந்த அளவுக்கு நல்வினை செய்றீங்களோ அந்த அளவுக்கு நல்வினை உங்களை வந்து சேரும், தீவினை எந்த அளவுக்கு செய்றீங்களோ அந்த அளவுக்கு தீவினை உங்களை வந்து சேரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பல பேருடைய மனசுல என்ன இருக்குன்னா, நான் யாருக்குமே கெட்டது நினைக்கல,
நான் நல்லதே நினைக்கிறேன், நல்ல செயல்களே செய்யறேன், ஆனா எனக்கு மட்டும் என் தீவினை இந்த பிறவில கிடைச்சிருக்கு அப்படின்னு புலம்புறாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்லலாம்? இங்க தீவினையே நீங்க செய்யலனாலும் இங்க சஞ்சித கர்மா, பிராராத்தி கர்மா, ஆகாமிய கர்மா அப்படின்ற ஒரு கர்ம வினைகளுடைய தொடர்ச்சி இருக்கு. அதாவது முப்பிறப்புகளை நீங்க செய்த வினைகளா இருக்கட்டும், பல பிறப்புகளாக நீங்க எடுத்த வினைகள் அப்படின்றது ஒவ்வொரு ஆன்மாவுக்குமே தொடர்ந்து 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 அது நீட்சியா வந்துகிட்டே இருக்கு. ஒரு எண்டு இருக்காது. புரியுதுங்களா நான் சொல்றது? இங்க பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே அதுக்குண்டான பலன் இருக்கா இல்லையா? பலன் இருக்குதுன்னா ரோட்ல ஒருத்தன் சும்மா நடந்து போயிட்டே இருக்கான், அவனை பிடிச்சி பலாருன்னு அவன் கண்ணத்துல ஒரு அற விட்டீங்கன்னா அவன் திருப்பி உங்களை அடிப்பான்ல. கரெக்ட் தானே? ஒரு ரோட்ல ஒரு நாய்க்குட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாய்க்குட்டி மேல ஒரு சின்னதா ஒரு கல்லை தூக்கி போட்டீங்கன்னா திருப்பி உங்களை வந்து கடிக்குமா கடிக்காதா? இப்படி எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே அதற்குண்டான பலனும் வினையும் நிச்சயமா இருக்கு. ஆனா இங்க பிறப்பினுடைய சூட்சுமத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஆன்மா பல பிறப்புகளாக எடுத்து வந்து 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 இறுதியா உங்ககிட்ட அந்த ஆன்மா கேட்கக்கூடிய ஒரு ஃபைனலான ஒரு விஷயம் என்னன்னா, அதற்குண்டான முக்தியை நீ கொடுக்கறதுக்கு நீ போராடணும்யா, என்ன முக்தி பாதையில நீ கொண்டு போனியா, இறைவனை சேர்றதுக்கும் இறைவனடி சார்றதுக்கும் அதற்குண்டான சூழ்நிலையை நீ உருவாக்கி கொடுத்தியா அப்படின்றதான் இங்க கேள்வி. அதனாலதான் அவ்வளவு சித்தர்கள் முதற்கொண்டு ஞானியர்களும் அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்து காடுகளிலும் மலைகளில் இன்றளவும் அப்படி உங்களுடைய ஆன்மாவை அந்த மாதிரி கர்மா இல்லாம ஒரு லைஃப்குள்ளார நீங்க கொண்டு போகணும்னா ஒரு யோக பயிற்சிகளை செய்யறதோ இல்ல ஒரு கருணையா மத்தவங்களுக்கு உதவி பண்றதோ மத்தவங்களுடைய வயிற்றினுடைய பசியை போக்குற வேலையாவது ஒவ்வொருவராவது கட்டாயம் செய்யணும். இன்னைக்கு எத்தனை பேர் மத்தவங்களை ஒரு ஆட்களாக பாக்குறாங்களே ஒழிய மத்தவங்களை ஒரு எதிரியாக பாக்குறாங்களே ஒழிய யாரையுமே இங்க ஒரு உயிரா பாக்குறதே இல்லையே. அப்ப இந்த இடத்துல கருணையே இல்லையே. கரெக்ட் தானே? நீங்க இன்னைக்கு வரைக்கும் கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த கூழ் ஊத்துற ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? ஒரு கூழ் ஊத்துற நிகழ்வு இருக்கும். அந்த கூழ் ஊத்துறதே எது? அங்க ஒரு அன்பும் ஒரு சகோதரத்துவமும், எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் எந்த சண்டை சச்சரவைகளாக இருந்தாலும் சரி அனைவரும் ஒன்று கூடி அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அன்னதான சேவையை தான் அந்த இடத்துல நம்ம முன்னோர்கள் வந்து வலியுறுத்துறாங்க, வற்புறுத்துறாங்க. ஆமா தானே? ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரசாதம் கொடுக்குறாங்க, ஒருத்தர் அன்னதானம் கொடுக்குறாங்க, ஏன் கொடுக்குறாங்க? எதுக்கு அன்னதானத்தை வலியுறுத்துறதுன்னா அந்த இடத்துல மற்ற உயிர்களுக்கு உண்டான சேவைகள் தான் இது எல்லாமே. அப்படி அனைத்து உயிர்களையுமே தம் உயிர் போல நேசிச்சு நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து அடுத்தவங்களுக்கு மற்ற உயிர்களுக்கு நீங்க அன்னதானம் அளிக்கிறதோ மற்ற உயிர்களை நேசிக்கிறதோ ஒன்று அன்பாகவும் கருணையாகவும் நீங்க உங்களுடைய குணங்களை நீ மாத்திக்கிட்டு போக மற்றவங்களுடைய உழைப்பை நீங்கள் மதித்து அவர்களுக்கும் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய சேவைகளை நீங்கள் செய்யும்போது எளிமையாக உங்களுடைய கர்மாவிலிருந்து மீண்டும் கொஞ்சம் வரலாம். ஆனால் ஒவ்வொருத்தருமே உங்களுக்குள்ளார நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒன்று யோகமும் மற்றொன்று பிற உயிர்களுக்கு தேவையான அன்னதானத்தை செய்யும்போது உங்களால் எளிமையாக கர்மாவிலிருந்து மீள முடியும். இதை செய்யலைன்னா அவ்வளோ எளிமையாக வந்து நீங்கள் கர்மாவிலிருந்து வெளியே வர முடியாது.